ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடக ராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கக்கூடிய காரியத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். எல்லாமே சரியான நேரத்தில், நினச்ச நேரத்தில் திடீர்னு ஒரு விஷயம் கையிலிருந்து நழுவி போயிடும். நீங்கள் ரொம்ப நாட்களாக நினச்சிட்டு இருந்த ஒரு ஆசை, ரொம்ப மனசார வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்த ஒரு சம்பவம் கடைசி நேரத்தில் நடக்காமல் போயிருக்கும். அப்போ தான் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும், நான் இவ்வளவு முயற்சி பண்ணியும் ஏன் இது நடக்கலை, என்னோட நேரம் ஏன் இப்படி இருக்குது, நான் என்ன தவறு பண்ணினேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால் அப்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும்பொழுது தான் தோணும், நான் இவ்வளவு முயற்சி பண்ணியுமே எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. இதுதான் இப்போ கடக ராசிக்காரங்க அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஆனால் ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது, வாழ்க்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்காமல் இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்குது. அது என்ன அப்படின்னா, கடக ராசிக்காரங்க பொதுவாகவே மனசு ரொம்பவே நல்லவங்க, யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டாங்க, யாருக்காவது உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் கூட உங்களுக்கு பெரிய பாதிப்பாக தோணிகிட்டே இருக்குது. ஜோதிட ரீதியாக இப்போ உங்கள் ராசிக்குள்ளே ஒரு சோதனை நேரம் ஓடிட்டு இருக்குது. இந்த நேரம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய மனசை ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற்றுது, உங்கள் முடிவுகளை சரியாக எடுக்க கற்றுக் கொடுக்குது, உங்கள் வாழ்க்கையில் யார் உண்மையாக இருக்காங்க, யார் நடிப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டும். நீங்கள் நினச்சது நடக்காமல் போனது தோல்வி கிடையாது, அது ஒரு எச்சரிக்கை. சில நேரம் கடவுள் நமக்கு கொடுத்த நினைக்க எல்லா விஷயங்களையுமே சரியான நேரம் வரைக்கும் தள்ளி வைப்பார். அது நமக்கு புரியாது, ஆனால் பின்னாடி தான் புரியும். கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கிற ஒரு பெரிய உண்மை என்னன்னா, நீங்கள் நம்புகிற சில பேர்னால தான் உங்கள் விஷயங்களை லேட்டாக போயிருக்கும். அதாவது உங்கள் அருகில் இருக்கிறவங்க சில நேரம் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி நடந்திருக்காங்க. அது நேரடியாக இல்லாமல் இருந்தாலும் அவங்களோட வார்த்தைகள், அவங்களுடைய செயல்கள் உங்களுடைய முடிவை பாதிச்சிருக்கும். நீங்கள் வாழ்க்கை ரீதியாக பார்க்கும் பொழுது கடக ராசிக்காரங்க ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கக்கூடியவங்க. யாராவது நல்லா பேசினாங்கன்னா உடனே நம்பிடுவாங்க, யாராவது வாக்கு கொடுத்தாங்கன்னா உடனே எதிர்பார்ப்பீங்க. அதனால தான் பல விஷயங்கள் நடக்காமலே போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. இப்போ நடக்காமல் போன விஷயம் அடுத்த மாதத்தில் நல்ல நேரத்தோடு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அது வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வீடு கட்டுற விஷயமா இருக்கலாம், அல்லது உறவு சம்பந்தமான விஷயமா கூட இருக்கலாம். பங்குனி மாத காலத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் தெரியும். முன்னாடி லேட்டாக போன விஷயங்கள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். உங்கள் மனசு அமைதியாக இருக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே நல்ல பலன் தர ஆரம்பிக்கும். இன்னொரு உண்மை என்னன்னா, நீங்கள் எதையுமே சீக்கிரமாக நம்புறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். உங்கள் திட்டங்களை எல்லார்கிட்டேயுமே சொல்லாமல் இருக்கணும். முக்கியமான விஷயம், உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே ரொம்பவே அமைதியாக முன்னேறிட்டு இருக்கணும். இப்போ உங்களுடைய ராசிக்காரங்களுக்கு சொல்லப்படுற ஒரு முக்கியமான அறிவுரை என்னன்னா, அவசர முடிவு எதுலேயுமே எடுக்காதீங்க. யாரோ சொன்னதுக்காக ஒரு விஷயத்தை தொடங்காதீங்க. நீங்கள் நம்புகிற பாதையில் போங்க. நீங்கள் நினச்சது நடக்காமல் போனது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு ஆரம்பம்தான். இப்போ கிடைக்காதது இன்னும் பெரிதாக கிடைக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சிக்னல் தான். வாழ்க்கையில் சில நேரம் நம்ம ஆசை நிறைவேறாமல் போகும், ஆனால் அதை விட பெரிய ஆசை நமக்கு வரப்போகுது. அதுக்காகத்தான் இந்த லேட். கடக ராசிக்காரங்களுக்கு வரும் நாட்களில் பணம் விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும், குடும்பத்தில் அமைதி வரும், மனசு அப்படிங்கிறது லைட்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி திடீர்னு கேட்கும் வாய்ப்பும் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நினச்சது நடக்காமல் போனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை, நல்ல நேரம் இன்னும் பெரிதாக வரப்போகுது அப்படிங்கிறது தான். நேரம் தள்ளி போகலாம், ஆனால் கடக ராசிக்காரங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லது என்றைக்குமே தவறி போகாது. இந்த நேரத்தில் ரொம்பவே நீங்கள் அமைதியாக இருக்கணும். உங்கள் முயற்சியை நீங்கள் நிறுத்தக்கூடாது. உங்கள் மனசை ரொம்பவே நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். நல்ல நேரம் அப்படிங்கிறது உங்களை தேடித்தான் வருது. இதுதான் கடக ராசிக்காரங்களுக்கான ஒரு உண்மையான ரகசியமாகவும் இருக்க போகுது. அதனால் கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லது தான். கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நடக்காத விஷயம் எல்லாமே தோல்வி கிடையாது. சில விஷயங்கள் நடக்காமல் போகிறது அப்படிங்கிறது நம்மளை அந்த விஷயத்துலேருந்து ஒரு காப்பாற்றுறதுக்காகத்தான். நீங்கள் நினச்சா ஒரு வேளை நடக்காமல் போயிருக்கும், நீங்கள் நம்பி போன ஒரு உறவு உங்களை தள்ளி போயிருந்திருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வராமல் தாமதமாகியிருக்கும், அல்லது நீங்கள் போகணும்னு நினச்ச ஒரு இடத்துக்கு போக முடியாமல் போயிருக்கும். இது எல்லாமே சாதாரணமாக நடந்த மாதிரி தான் தோணும். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இது எல்லாமே தடைகளுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருந்துட்டு தான் இருக்குது.
கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது மனதை சோதிக்கிற நேரமாக இருக்கும். யாரை நம்பணும், யாரை தள்ளி வைக்கணும், எந்த பாதை சரி, எந்த பாதை தவறு, அதை உணர வைக்கக்கூடிய நேரமாக இருக்கும். சில நேரம் ரொம்ப நம்புறவங்களே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணமாக இருந்திருக்காங்க. அது நேரடியாக தெரியாது, ஆனால் மெதுவாக தெரியும். அவங்களோட வார்த்தைகள் உங்கள் மனசை குழப்பி இருக்கும். அவங்களோட ஆலோசனைகள் உங்களுடைய முடிவை தள்ளி வைக்க வச்சிருக்கும். இதனால தான் நீங்கள் எடுத்த சில முடிவுகள் எல்லாமே லேட்டாக போயிருந்திருக்குது. வாழ்க்கை ரீதியாக பார்த்தா கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். யாராவது கஷ்டம்னு சொன்னால் உடனே உதவுவீங்க, யாராவது நம்பிக்கை கொடுத்தா உடனே மனசை கொடுத்துருவீங்க. அதனால தான் சிலர் உங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போது அந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. நீங்கள் அனுபவித்த கஷ்டம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. நீங்கள் யாரையுமே சீக்கிரமாக நம்ப மாட்டீங்க. இனி யாருக்காகவும் உங்கள் வாழ்க்கையை தள்ளி வைக்கவும் மாட்டீங்க. இதுதான் கடக ராசிக்காரங்களுக்கு வரப்போகும் ஒரு பெரிய மாற்றம்னு சொல்லுவோம். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் எல்லாமே தாமதம் மட்டும்தான், மறுப்பு கிடையாது. அதாவது கிடைக்க வேண்டியது கிடைக்கும், ஆனால் சரியான நேரத்தில் கிடைக்கும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நினச்ச வேலை கிடைக்காம இருந்தால் அதை விட நல்ல வேலை வரப்போகுது. நீங்கள் நினச்ச உறவு நடக்காமல் இருந்தால் அதை விட நல்ல உறவும் வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்த பணம் தாமதமானால் அதை விட அதிகமான பண வாய்ப்பு வரப்போகுது. இதுதான் இந்த நேரத்தினுடைய ஒரு ரகசியம். கடக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அமைதி. நீங்கள் அதிகமாக பேசாமல் இருந்தால் நல்லது. உங்கள் திட்டங்களை எல்லார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தாலும் நல்லது. அதிகமாக யோசிக்காமல் இருந்தாலும் நல்லது. சில நேரம் அமைதியாக இருக்கிறதே ஒரு பெரிய தீர்வு. பங்குனி மாதத்திலிருந்து மெதுவாக நல்ல மாற்றங்கள் எல்லாமே தெரியும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். பண விஷயத்தில் சின்ன சின்ன லாபங்கள் எல்லாமே வரும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி காதுக்கு கேட்கும். முக்கியமாக நீங்கள் மனசு வைக்க வேண்டிய ஒரு விஷயம் திடீர்னு நடக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். வாழ்க்கை ரீதியாக ஒரு உண்மை என்ன அப்படின்னா, கடவுள் சில நேரம் நம்மளுடைய ஆசையை தள்ளி வைப்பார். அது நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது, அது நம்மளை தயார் பண்ணுறதுக்காகத்தான். இப்போது நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்க, உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக ஆகுது, உங்கள் அனுபவம் அப்படிங்கிறது அதிகமாகுது. அதனால தான் நல்ல விஷயம் தாமதமாகுது. ஆனால் அது வந்ததுக்கப்புறம் நிறுத்தவே முடியாது. கடக ராசிக்காரங்களுக்கு வரும் நாட்களில் பணம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய வாய்ப்புகள் எல்லாமே வரும். குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மனசுக்கு அமைதி கிடைக்கும். நீங்கள் நினச்சது நடக்காமல் போனது ஒரு இழப்பு கிடையாது, அது ஒரு பெரிய நன்மைக்கான வழி தான். அதனால் நீங்கள் எதுக்காகவுமே கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நேரம் அப்படிங்கிறது உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். சில நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்து நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். கடக ராசிக்காரங்க இப்போ நடக்காதது நாளைக்கு பெரிய வெற்றியாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளவு நாட்களாக தள்ளி போன காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ சரியான நேரத்தில் சரியாக நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். கடக ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை நிதானமாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் நினச்ச பல விஷயங்கள் நடக்காமல் போன நேரம் இருக்குது. ஆனால் அதே விஷயம் கொஞ்ச நாள் கழித்து நல்லதுக்கு தான் நடக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிற நேரமும் இருக்குது. இதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. நீங்கள் ரொம்ப நாள் மனசில் வச்சு நினச்சிருந்த ஒரு விஷயம் கையிலிருந்து போயிருக்கும். அது வேலை வாய்ப்பாகலாம், நல்ல உறவாகலாம், ஒரு தொழில் வாய்ப்பாகலாம், அல்லது வீடு, நிலம், பணம் சம்மந்தமான விஷயமாக கூட இருக்கலாம். அது நடக்காமல் போனதுனால மனசு ரொம்பவே உடைஞ்சிருக்கும். என்னோட அதிர்ஷ்டமே இப்படி தானே நினச்சிருப்பீங்க. என்ன பண்ணினாலும் சரியாக போகலைன்னு மனசுக்குள்ளே வேதனையாக இருந்திருக்கும். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மாற்றத்தினுடைய ஒரு ஆரம்பம் தான். கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு தனி குணமே இருக்குது. யாரையுமே நம்பி மனசை கொடுத்தா முழுசாக கொடுத்துட்றீங்க. ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுனா முழு மனசோடு பண்ணுவீங்க. அதனால தான் அந்த விஷயம் அப்படிங்கிறது நடக்காமல் போனதுக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டமாகவும் இருந்திருக்கு. ஆனால் இந்த கஷ்டம் அப்படிங்கிறது என்றைக்குமே உங்களுக்கு வீணாக போகாது. இந்த நேரம் உங்களுக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்குது. எல்லாரையுமே நம்பக்கூடாது. எல்லா வாய்ப்பும் நமக்கானது இல்லை. சில நேரம் நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் பல விஷயங்கள் எல்லாமே தாமதமாக போயிருக்கு அப்படிங்கிறதும் நீங்கள் நினச்சிக்கணும். கடக ராசிக்காரங்க ரொம்பவே குடும்பத்தை அதிகமாக நினைப்பீங்க. குடும்பம் நல்லா இருக்கணும், வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காகத்தான் உங்களுடைய ஆசைகளை கூட நீங்கள் தள்ளி கூட வச்சுருந்துருக்கீங்க. அப்படி இருக்கிறதுனால இப்போ நடக்காத விஷயங்கள் எல்லாமே பின்னாடி நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். பங்குனி மாதத்திலிருந்து மெதுவாக நேரம் மாற ஆரம்பிக்கும். வீட்டில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே குறையும். பண வரவு அப்படிங்கிறது மெதுவாக அதிகரிக்கும். உங்களுடைய மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்.
கடக ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லப்படுற ஒரு பெரிய அறிவுரை என்னன்னா, அவசரப்படாதீங்க. எந்த விஷயத்துலையுமே அவசரப்படாமல் பொறுமையாக யாரையுமே நம்பி முடிவெடுக்காதீங்க. உங்கள் முயற்சியை நிறுத்திடாதீங்க. நீங்கள் அமைதியாக முன்னேறினீங்கன்னா நல்ல நேரம் தானாக உங்களுக்கு வரும். வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், தாமதம் அப்படிங்கிறது தோல்வி கிடையாது. தாமதமாக வந்தால் தான் அது உங்களுக்கு நிலையானதாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கான நாட்களாகத்தான் இருக்க போகுது. அதனால் இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிற கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.